ஓம் சாந்தி. டிசம்பர் 10, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது. முதலில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்து பின்னர் பிறருக்கும் கூற வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி மற்றவர்களுக்கு நீங்கள் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுதே ஞான வாள் சக்தியால் நிரப்பப்படும். கேள்வி: சங்கமயுகத்தில் எந்த இரு விஷயங்களில் முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் சத்யுகத்து சிம்மாசனத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள்? பதில்: 1. சந்தோஷத்திலும் துன்பத்திலும் புகழ்ச்சியிலும் நிகழ்ச்சியிலும் சமநிலைக்குரிய ஒரு ஸ்திதியை பேணுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எவராவது தவறான விஷயங்களை பேசினால் அல்லது கோபமடைந்தால் அமைதியாக இருங்கள். உங்கள் வாயால் கைதட்டாதீர்கள், அதாவது உங்கள் வார்த்தைகளால் பதிலளிக்காதீர்கள். 2. உங்கள் கண்களை குற்றமற்றவையாக்குங்கள். குற்றப்பார்வை முற்றிலுமாக முடிவடைய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். பிறரை ஆத்மாக்களாக கருதியவாறு அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சத்யுகத்து சிம்மாசனத்தின் அதிபதிகள் ஆகுவீர்கள். முற்றிலும் தூய்மையாகுபவர்கள் மாத்திரமே சிம்மாசனத்தில் அமர்வார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுடன் பேசுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். அதை ஞான கண் எனவும் அழைக்கலாம். நீங்கள் உங்கள் சகோதரர்களை இந்த கண்ணின் மூலமே பார்க்கின்றீர்கள். நீங்கள் மற்றவர்களை சகோதரர்களாக பார்க்கும் பொழுது உங்கள் புலன் அங்கங்கள் விஷமத்தனம் செய்யாது என்பதை உங்கள் புத்தியால் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் இதனை செய்யும் பொழுது குற்றம் செய்யும் கண்கள் குற்றமற்றவையாகும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுவதற்கு ஏதாவது ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். ஆகவே இப்பொழுது இந்த முயற்சியை செய்யுங்கள். நீங்கள் முயற்சி செய்வதற்காக பாபா உங்களுக்கு தினமும் புதிய அழகான கருத்துக்களை கொடுக்கின்றார். ஆகவே இப்பொழுது மற்றவர்களை சகோதரர்களாக கருதி இந்த ஞானத்தை கொடுக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதே நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற கூற்று நடைமுறையாகும். உங்களுக்கு உங்கள் தந்தையை தெரியும் என்பதால் நீங்களே இப்பொழுது உண்மையான சகோதரர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடனேயே சேவை செய்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தைரியத்தை பேணும் போது தந்தை உதவி செய்கின்றார். ஆகவே தந்தை உங்களுக்கு சேவை செய்வதற்கான தைரியத்தை கொடுக்கின்றார். ஆகவே இது இலகுவானது அல்லவா? நீங்கள் இதனை தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். சோம்பேறியாக இருக்காதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த புதிய கருத்துக்களை பெறுகின்றீர்கள். பாபா சகோதரர்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை கற்கிறார்கள். இதுவே ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் ஆன்மீக தந்தையிடமிருந்து இந்த ஆன்மீக ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஏனெனில் இவ்வுலகம் மாற்றமடைய வேண்டிய நேரமாகிய சங்கமயுகத்தில் மாத்திரமே அவர் வருகின்றார். உலகம் மாற்றமடைய வேண்டிய பொழுது மாத்திரமே நீங்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை பெறுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கு ஷரீரமற்றே வந்தீர்கள். பின்னர் இங்கு ஷரீரங்களை எடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே 84 பிறவிகளை எடுத்துவிட்டீர்கள். நீங்கள் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருவதைப் போலவே நீங்கள் வரிசை கிரமமாகவே ஞானத்திலும் யோகத்திலும் முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த முயற்சியை சென்ற கல்பத்தில் செய்தீர்களோ அதுவே இப்பொழுதும் அதே வழியில் செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காகவே முயற்சி செய்ய வேண்டும். வேறு எவருக்காகவும் நீங்கள் முயற்சி செய்வதில்லை. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதால் நீங்களே உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும்.
மற்றவர்கள் என்ன செய்தால் உங்களுக்கு என்ன? புண்ணியம் வீட்டிலேயே ஆரம்பமாகிறது என்றால் நீங்கள் முதலில் முயற்சி செய்து பின்னர் மற்றவர்களையும் உங்கள் சகோதரர்களை அவ்வாறு செய்யுமாறு கேட்க வேண்டும் என்று அர்த்தம். முதலில் நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது உங்கள் ஞான வாள் சக்தியால் நிரப்பப்படும். இதற்கு கொஞ்சம் முயற்சி தேவை. ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை சகித்துக் கொள்ளவே வேண்டும். இந்நேரத்தில் சந்தோஷமும் துன்பமும், மரியாதையும் அவமரியாதையும், புகழ்ச்சியும் நிகழ்ச்சியும் அனைத்தும் சிறிதளவு சகித்துக் கொள்ளப்பட வேண்டும். எவராவது தவறான விஷயங்களை கூறினால் அமைதியாக இருங்கள். ஒருவர் அமைதியாகினால் மற்றொருவரால் கோபப்பட முடியாது. ஒரு நபர் ஒன்றை கூறும் பொழுது மற்றவரும் அதே போன்று பதிலளித்தால் அது வாயால் கைத்தட்டுவது போன்றதாகும். ஒருவர் ஏதாவது ஒன்றை கூறும் பொழுது மற்றவர் அமைதியாக இருப்பாராயின் அனைத்தும் அப்பொழுது அமைதியாகி விடுகிறது. இதனையே தந்தை கற்பிக்கின்றார். நீங்கள் எவராவது கோபப்படுவதை பார்க்கும் பொழுது அமைதியாக இருங்கள். அப்பொழுது அந்த நபரின் கோபம் இயல்பாகவே தணிந்துவிடும். அப்பொழுது எவ்விதமான கைத்தட்டலும் அதாவது விளைவும் ஏற்படாது. ஏதாவது பதில் கொடுக்கும் பொழுதே முரண்பாடுகள் ஏற்படும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் அல்லது கோபம் என்னும் விகாரம் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் அத்தகைய விஷயங்களிலும் ஒருபொழுதும் அதே விதமாக பதிலடி கொடுக்காதீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஏன் பல நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன? அத்தகைய நிலையங்கள் முன்னைய கல்பத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். பல குழந்தைகள் நிலையங்களை திறப்பதில் ஆர்வமாக இருப்பதை தேவர்களுக்கு எல்லாம் தேவரான தந்தை தொடர்ந்தும் பார்க்கின்றார். நான் ஒரு நிலையத்தை திறந்து அனைத்து செலவுகளையும் கவனிப்பேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாளுக்கு நாள் இது இவ்வாறு தொடர்ந்தும் நடைபெறும். ஏனெனில் விநாச நேரம் நெருங்கி வருவதால் இவ்வகையான சேவை செய்வதில் ஆர்வமும் அதிகரிக்கும். பாபாவும் தாதாவும் இப்பொழுது ஒன்றாகவே இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் என்ன முயற்சியை செய்கின்றீர்கள் எனவும் நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள் எனவும் காண்பதற்காக அவர்கள் உங்களை பார்க்கின்றனர். சிலரது முயற்சிகள் அதி உயர்ந்த தரத்திலும் மற்றவர்களது நடுத்தரமானவையாகவும் சிலருடையது மிக குறைவானவாகவும் உள்ளன. இதனை பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஒரு பாடசாலையிலும் மாணவர்கள் எந்த பாடங்களில் தளம்புகிறார்கள் என்பதை ஓர் ஆசிரியர் பார்க்கின்றார். இங்கும் இது அவ்வாறே. சில குழந்தைகள் மிக நன்றாக கவனம் செலுத்துவதால் தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் தவறுகள் செய்து நினைவிலும் நிலைத்திருப்பதில்லை. இதனால் அவர்கள் தங்களை மிகவும் தாழ்ந்தவர்களாகவே கருதுகிறார்கள். இது ஒரு பாடசாலை. குழந்தைகள் கூறுகின்றனர், பாபா, சில நேரங்களில் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆனால் மற்ற நேரங்களில் எனது சந்தோஷம் குறைவடைகிறது. ஆகவே பாபா தொடர்ந்து விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் மன்மனாபவ் ஆகுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். பரமாத்மாவை உங்கள் முன்னால் பார்த்து அவர் அமரத்துவ சிம்மாசனத்தில் இருப்பதை நீங்கள் காண்பதை போலவே உங்களை ஓர் ஆத்மாவாக கருதியவாறு உங்கள் சகோதரர்களையும் பார்த்து பின்னர் அவர்களுடன் பேசுங்கள். நான் எனது சகோதரருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். ஒரு சகோதரிக்கு அல்ல, ஆனால் ஒரு சகோதரருக்கே கொடுக்கின்றேன். நீங்கள் ஆத்மாக்களுக்கே இந்த ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளும் போது குற்ற பார்வை உங்களை ஏமாற்றுவதை கண்டிப்பாக நின்றுவிடும். ஓர் ஆத்மா மற்றொரு ஆத்மாவை என்ன செய்ய முடியும்? ஷரீர உணர்வு இருக்கும் பொழுதே நீங்கள் வீழ்கின்றீர்கள். பலரும் கூறுகிறார்கள், பாபா, எனது கண்கள் குற்றம் உள்ளவையாக இருக்கின்றன. அச்சா, அவ்வாறாயின் இப்போது உங்கள் குற்ற கண்களை குற்றமற்றவையாக்குங்கள். தந்தை ஆத்மாக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார். நீங்கள் அனைத்தையும் உங்கள் மூன்றாவது கண்ணால் பார்க்கும் பொழுது
ஷரீரங்களை பார்க்கும் உங்கள் பழக்கம் முடிவடையும். பாபா தொடர்ந்தும் குழந்தைகளுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். அவர் அதனையே பிரம்மாவிற்கும் கொடுக்கின்றார். இந்த பாபாவும் ஷரீரத்தில் இருக்கும் ஆத்மாவையே பார்க்க வேண்டும். ஆகவே இது ஆன்மீக ஞானம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்து எத்தனை மேன்மையானது என்று பாருங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அந்தஸ்தாகும். ஆகவே அதற்கு ஏற்பவே நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அனைவரது முயற்சிகளும் அவர்கள் கடந்த கல்பத்தில் செய்தது போலவே இருக்கும் என்பதை பாபாவும் புரிந்து கொள்கின்றார். சிலர் அரசர் அரசி ஆகுவார்கள், சிலர் பிரஜைகளில் ஒருவர் ஆகுவார்கள். ஆகவே நீங்கள் குறிப்பாக அனைவருக்குமாக தியானத்தை நடத்தும் போது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி மற்றவர்களை அவர்களின் நெற்றியின் புருவ மத்தியில் பார்க்கும்போது அவர்கள் செய்யும் சேவை மிக சிறப்பாக அமையும். இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருப்பவர்கள் ஆத்மாக்களை மாத்திரமே பார்க்கின்றார்கள். இதனை பெருமளவில் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற விரும்பினால் சிறிதளவு முயற்சியையும் செய்ய வேண்டும். இந்த ஒரு முயற்சியே ஆத்மாக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக ஞானத்தை நீங்கள் ஒரு முறை மாத்திரமே பெறுகின்றீர்கள். உங்களால் வேறெந்த நேரத்திலும் இதனை பெற முடியாது. கலியுகத்திலோ அல்லது சத்தியுகத்திலோ இதனை பெற முடியாது. சங்கமயுகத்தில் மாத்திரமே இதனை பெற முடியும். அதிலும் பிராமணர்கள் மாத்திரமே இதனை பெறுகிறார்கள். இதனை மிக உறுதியாக நினைவு செய்யுங்கள். நீங்கள் முதலில் பிராமணர்கள் ஆகினால் மாத்திரமே பின்னர் உங்களால் தேவர்கள் ஆக முடியும். நீங்கள் பிராமணர்கள் ஆகாது விட்டால் எவ்வாறு உங்களால் தேவர்கள் ஆக முடியும்? இந்த சங்கமயுகத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த முயற்சியை செய்கிறீர்கள். வேறெந்த நேரத்திலும் இப்படி கூற முடியாது. இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதுடன் மற்றவர்களையும் ஆத்மாக்களாக கருதுங்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள். இது சரியா அல்லது இல்லையா, உங்களுக்கு நன்மை பயப்பதா என்பதை நீங்களே தீர்மானம் செய்யுங்கள். பின்னர் நீங்கள் தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ள கற்பித்தல்களை உங்கள் சகோதரர்களுக்கும் கொடுக்கும் பழக்கத்தை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்வீர்கள். இவை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் இவை ஆத்மாக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும். ஆத்மாக்களே ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ சகோதரர்களாகவோ அல்லது சகோதரிகளாகவோ ஆகியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். நான் குழந்தைகளாகிய உங்களை ஆத்மாக்களாகவே பார்க்கின்றேன். ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்கள் தந்தையாகிய பரமாத்மாவே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இதுவே ஆன்மீக உணர்வினை கொண்டிருத்தல் எனப்படுகிறது. இதுவே பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் ஆன்மீக கொடுக்கல் வாங்கல் எனப்படுகிறது. விருந்தாளி ஒருவர் வரும்பொழுது நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையின் அறிமுகத்தை அந்த ஆத்மாவிற்கு கொடுக்க வேண்டும் என தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஷரீரமின்றி ஆத்மாவே இந்த ஞானத்தை கொண்டிருக்கின்றார். ஆகவே அவரை ஓர் ஆத்மாவாக கருதியவாறே அவருக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். பின்னர் இதனை செய்யும் போது அவர்களும் இதனை களிப்படைவார்கள். உங்கள் வார்த்தைகளிலும் சக்தி இருக்கும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதனால் உங்கள் ஞான வாள் சக்தியால் நிரப்பப்படும். ஆகவே இதனை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். பாபா கூறுகின்றார், இது சரியானதா என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஏனெனில் தந்தை மிக இலகுவாக அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்பொழுது நாடகம் முடிவிற்கு வருகிறது. நீங்கள் இப்போது பாபாவின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் சதோபிரதான் உலகின் அதிபதிகள் ஆகுவதற்கு தமோ பிரதானிலிருந்து சதோபிரதானம் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஏணியில் கீழிறங்கி விடுவீர்கள். அவர் எத்தனை எளிமையான முறையில் விளங்கப்படுத்துகின்றார் என பாருங்கள். நான் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வர வேண்டும். நான் நாடக திட்டத்தில் கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன்.
நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த மிகவும் இலகுவான நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றேன். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனால் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டு செல்லும். இது இந்நேரத்தையே குறிக்கிறது. இதுவே இறுதி கால நேரமாகும். இந்நேரத்திலேயே தந்தை இங்கிருந்து உங்களுக்கு பாதையை காட்டுகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் சதா என்னை மாத்திரமே நினைவு செய்தால் சத்கதியை பெறுவீர்கள். கற்பதனால் தாங்கள் என்னவாக ஆகின்றார்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இங்கும் நீங்கள் சென்று புதிய உலகின் தேவர்கள் ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இதில் எதுவும் புதிதல்ல. தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், எதுவும் புதிதல்ல. நீங்கள் ஏணியில் மேலே சென்று கீழிறங்கி வர வேண்டும். ஜீனியின் கதையும் உள்ளது. அவருக்கு ஏணியில் ஏறும் மேலும் கீழும் ஏறும் வேலை கொடுக்கப்பட்டது. இந்த விளையாட்டானது மேலே சென்று கீழே வருவதை பற்றியது. நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் மிக உறுதியானவர்கள் ஆகுவீர்கள். ஆகவே தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு வெவ்வேறு வழிகளை கற்பித்து கூறுகின்றார். குழந்தைகளே, இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். இப்பொழுது அனைவரும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் முழுமையான 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். பாரத மக்களே சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்கின்றார்கள். வேறு எந்த நாட்டை சார்ந்தவர்களும் முழுமையான 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள் என கூறப்பட முடியாது. தந்தை ஒவ்வொருவரும் நாடகத்தில் தனது சொந்த பாகத்தை கொண்டிருக்கின்றனர் என்று கூறியுள்ளார். ஆத்மாக்கள் மிகவும் சின்னம் சிறியவர்கள். அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாவில் எவ்வாறு அழிவற்ற ஒரு பாகம் பதியப்படுகிறது என்பதை விஞ்ஞானிகளால் கூட ஒருபொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. இது மிகவும் அற்புதமான விஷயம். ஓர் ஆத்மா மிகவும் சின்னம் சிறியவர். அதனால் அவர் எவ்வளவு பெரிய பாகத்தை நடிக்கின்றார் என பாருங்கள். அதுவும் அழிவற்றது. இந்த நாடகமும் அழிவற்றது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதும் ஆகும். இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது என எவரும் கேட்க வேண்டும் என்றில்லை. இல்லை, இது இயற்கையானது. இந்த ஞானம் மிகவும் அற்புதமானது. வேறு எவராலும் இந்த ஞானத்தை என்றுமே கொடுக்க முடியாது. வேறு எவருக்குமே இந்த ஞானத்தை கொடுப்பதற்கான சக்தி இல்லை. ஆகவே தந்தை தினமும் குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நான் எனது சகோதர ஆத்மாவிற்கு அவரை எனக்கு சமமானவர் ஆக்குவதற்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன் என்பதை இப்பொழுது பயிற்சி செய்யுங்கள். அவரும் தந்தையிடமிருந்தே தனது ஆஸ்தியை பெற வேண்டும். ஏனெனில் ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஓர் உரிமை உள்ளது. பாபா ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவர்களது ஆஸ்தியாகிய அமைதியையோ அல்லது சந்தோஷத்தையோ கொடுப்பதற்கே வருகின்றார். நாங்கள் எங்கள் ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் அமைதி தாமத்திலேயே இருக்கிறார்கள். இப்பொழுது வெற்றி முழக்கம் கேட்கும். நாங்கள் அங்கிருக்கும் பொழுது சந்தோஷம் மாத்திரமே இருக்கும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், தூய்மையாகுங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக கவர்ச்சி உள்ளது. நீங்கள் முற்றிலுமாக தூய்மையானவர்கள் ஆகும்போது சிம்மாசனத்தில் இருப்பீர்கள். ஆகவே இதனை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் தானே என நினைக்காதீர்கள். மற்ற காதால் அதை விட்டு விடாதீர்கள். இல்லை, நீங்கள் இங்கே அமர்ந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்கள் சகோதர ஆத்மாவான மற்ற நபருக்கு விளங்கப்படுத்துவதை பயிற்சி செய்யாமல் உங்களால் தொடர்ந்தும் செல்ல முடியாது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதுவே ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. ஆன்மீக தந்தையே இதனை கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலுமாக ஆன்மீகமானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆகும் பொழுது உங்களால் சத்தியுகத்து சிம்மாசனத்தின் அதிபதிகளாக முடியும். தூய்மை ஆகாதவர்களால் மாலையின் மணியாக ஆக முடியாது. மாலையிலும் ஒரு முக்கியத்துவம் உள்ளது. வேறு எவருக்குமே மாலையை பற்றிய ரகசியம் தெரியாது.
மக்கள் மற்ற மாலையின் மணிகளை உருட்டுகிறார்கள், ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு பெருமளவில் உதவி செய்துள்ளீர்கள். ஆகவே நீங்கள் ஏன் நினைவு செய்யப்படக்கூடாது? நீங்கள் நினைவு செய்யப்படுவதுடன் வழிபாடும் செய்யப்படுகின்றீர்கள். உங்கள் சரீரங்கள் கூட வழிபாடு செய்யப்படுகின்றன. எவ்வாறாயினும் என்னை பொறுத்தவரையில் ஆத்மா மாத்திரமே வழிபாடு செய்யப்படுகிறது. நீங்களோ இரு வழிகளின் மூலமாக என்னையும் விட வழிபாடு செய்யப்படுவதை பாருங்கள். நீங்கள் தேவர்கள் ஆகுவதை நீங்கள் பின்னர் தேவர்களாக வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். இதனாலேயே வழிபாடு செய்யப்படுவதில் நீங்கள் என்னை விடவும் முன்னிலையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் ஞாபகார்த்தத்தை கொண்டிருப்பதிலும் முன்னணியில் இருக்கின்றீர்கள். உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதிலும் முன்னிலையில் இருக்கின்றீர்கள். நான் உங்களை எவ்வளவு மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன் என பாருங்கள். அன்பான குழந்தைகளில் பெருமளவு அன்பு இருக்கிறது. அந்த குழந்தைகள் தோளிலோ அல்லது தலையிலோ அமர்த்தப்படுகிறார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களை தலைமேல் வைக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. புகழப்பட தகுதி வாய்ந்தவர்களாகவும் நினைவு கூறப்பட தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகுவதற்கு ஆன்மீகமானவர்கள் ஆகுங்கள். ஆத்மாவான உங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2. மன்மனாபாவை பயிற்சி செய்வதனால் முடிவற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி ஆத்மாக்களுடன் பேசுங்கள். உங்கள் கண்களை குற்றமற்றவை ஆக்குங்கள். ஆசீர்வாதம். முழுமையான யோகியாகி மாஸ்டர் படைப்பவர் என்ற ஸ்திதியின் மூலம் அனர்த்தங்களையும் கேளிக்கையாக அனுபவம் செய்வீர்களாக. நீங்கள் மாஸ்டர் படைப்பவர் ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கின்ற பொழுது பேரழிவும் கூட கேளிக்கை காட்சியாக அனுபவம் செய்யப்படும். சொர்க்க வாசல் திறப்பதற்கு விநாசத்தின் அழிவே வழியாகும். எனவே என நீங்கள் காட்டுகின்றீர்கள். அவ்வாறே சிறிய அல்லது பெரிய பிரச்சனைகள் அல்லது அனர்த்தனங்கள் கேளிக்கை வடிவத்தில் பார்க்கப்பட வேண்டும். விரக்தி கூக்குரலுக்கு ஐயோ ஐயோ பதிலாக அற்புதம் என்ற ஆகா என்ற வார்த்தைகளை வெளிவரச் செய்யுங்கள். துன்பத்தை சந்தோஷத்தின் வடிவில் அனுபவம் செய்ய உதவுங்கள். சந்தோஷத்தினதும் துன்பத்தினதும் ஞானத்தை கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவை இரண்டின் ஆதிக்கத்திற்கும் உள்ளாகாதீர்கள். துன்பத்தை வர இருக்கின்ற பெரும் சந்தோஷத்தின் நாட்கள் என கருதுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான யோகி எனப்படுவீர்கள். ஸ்லோகம். இதய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி சாதாரண எண்ணங்களை கொண்டிருத்தல் என்றால் உங்கள் பாதங்களை நிலத்தில் வைப்பது என்று அர்த்தம். இன்றைய இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். நீங்கள் எத்தனை செய்யும் பொழுதும் உங்கள் சரீரத்தில் லேசான தன்மையையும் மனநிலையில் லேசான தன்மையையும் கொண்டிருங்கள். உங்கள் மனம் எந்த ஒரு செயலின் விளைவுகளாலும் ஈர்க்கப்பட அனுமதிக்காதீர்கள். இப்பணி எவ்வளவு அதிகமாக தொடர்ந்தாலும் அதற்கு ஏற்ப லேசான தன்மையை அதிகரித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலும் உங்களை ஈர்க்க அனுமதிக்காதீர்கள். ஆனால் உங்களை தூண்டுபவர் அதனை செய்விக்கின்றார் என்பதையும் அந்த செயலை செய்பவர் ஒரு கருவியாக அதனை செய்கின்றார் என்பதையும் அறிந்து ஒரு மாஸ்டராக இருந்து இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். நீங்கள் இலகுவாக முழுமையும் கர்மாத்தீதும் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.